ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வேண்டுதல்களை எல்லாம் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். தங்கமே, என் காதுகள் உன் வேண்டுதல்களை எல்லாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. திருச்செந்தூரிலிருந்து அதிர்ஷ்ட வேலை அனுப்பியுள்ளேன், தொட்டுவிடு. உனக்கானதை இந்த முருகன் நடத்தி காண்பிக்கிறேன். நீ நினைத்ததை நடத்தி காண்பிக்கிறேன். நீ நினைத்ததை நல்லபடியாக முடித்து தருகிறேன். நீ மனதில் நிச்சயமாக நினைத்த காரியத்தை நடத்தி முடித்து தருவேன். அதிர்ஷ்ட வேலை இன்னும் ஒரு முறை தொட்டுவிடு. நானும் உன்னுடனே உனக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை உணரப்போகிறாய். உன் முருகன் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன், கேள். நான் உன்னுடன் எப்போதும் இருக்கிறேன். கவலைப்படாமல் சந்தோஷமாக மட்டும் இரு. உனக்கு எந்த ஆபத்து இருந்தாலும் முற்றிலும் என்னால் காப்பாற்றப்பட்டு விடுவாய். ஒவ்வொரு வினாடியும் இந்த திருச்செந்தூர் முருகன் பாதுகாப்பாக வந்து கொண்டே இருக்கிறேன். இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றி அடிகளாக இருக்கப் போகிறது. இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன் முயற்சியின் வெற்றி படிக்கட்டுகளாக இருக்கப் போகிறது. செல்வமே, உன் முயற்சிக்கு உண்டான பலன் முழுவதும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. நீ பொறுமையாக காத்திருந்த நாட்கள் முற்றிலுமாக முடிவடைந்து விட்டது. இப்போது உனக்கு புது நம்பிக்கை பிறந்து விட்டதா? இந்த அதிர்ஷ்ட வேலை தொட்ட வேளையில் உனக்கு புது நம்பிக்கை பிறந்து விட்டதா? வரணும். உன் அழுகுரலும் புலம்பலும் பார்த்து திருச்செந்தூரிலிருந்து உன் முருகன் உன் வீடு தேடி வந்து உனக்கான அதிர்ஷ்ட வேலை காண்பித்துள்ளேன். உனக்கான அதிர்ஷ்டத்தை அந்த வேலையில் கொடுக்க வந்துள்ளேன். மிகப்பெரிய மங்கள செய்தியை எதிர்பார்த்தவர்களுக்கும் கொண்டு வந்துள்ளேன். சந்தோஷமாக பெற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயம் நல்வு தீர்வு கிடைக்கப் போகிறது. விரைவில் உங்கள் வீட்டில் சுபகாரியம் நடக்கப் போகிறது. அதை இந்த திருச்செந்தூர் முருகன் நடத்தி வைக்கப் போகிறேன். இனி பணக்கஷ்டம் என்பது வரவே வராது. ஒன்று தெரியுமா? உன்னை இதுவரை என் பொக்கிஷமாக வைத்திருக்கிறேன். நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு தரப்போகிறேன். தங்கமே, அதை நீ உதிர்த்து விடாமல் பக்குவமாக வைத்து கொள்ளணும் அல்லவா? புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள். நீ எப்போதும் என்னை முழுவதுமாக புரிந்து கொள்கிறாயோ, அப்போதே எனது தரிசனமும் பரிபூர்ண ஆசீர்வாதமும் உனக்கு கிடைத்துவிடும். உன்னை பற்றி யார் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும், எதை வேண்டுமானாலும் செய்ய முற்படட்டும், எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. நீ எதை செய்ய நினைத்தாலும் நீயாக செய். தயவு செய்து கூட்டு சேர்ந்து செய்ய முயற்சிக்காதே. உன்னுடைய உழைப்பு முழுவதுமாக வீணாகிவிடும். நீ எதிர்பார்த்தது தடைபடும் என்று நினைக்காதே. தன்னிச்சையாக செய். உன் திருச்செந்தூர் முருகன் நான் இருக்கிறேன் பக்கபலமாக. உன்னுடைய பாதையில் தைரியமாக சென்று கொண்டே இரு. இந்த முருகன் உனக்கு இருக்கும்போது நீ யாரையும் தேடி சென்று உனது விருப்பத்தை சொல்ல முயற்சிக்கவே வேண்டாம். நீ மனதளவில் மனவலியாலும் துன்பத்தாலும் வாழ்க்கையை வெறுமை கொண்டு கண்ணீரால் உறைந்து கலங்கி நிற்கிறாய். அதை பார்த்து இந்த முருகனே கலங்கி நிற்கிறேன். இந்த நாள் உரை உனக்கு நான் காண்பித்த அற்புதங்கள் எல்லாம் சின்ன வடிவம்தான். இனிமேல் அடுத்து உன் வாழ்க்கையில் அழகிய, நிம்மதியான, மகிழ்ச்சிகரமான, வெற்றியான நிகழ்வு நடக்கப் போகிறது. இதை நீ உன் மனதில் நன்றாக பதிச்சுக்கோ. சொல்வதை கேள். என் வார்த்தைகளை நேரடியாக என் வாயிலிருந்து கேட்பாய். என் கைகள் உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை செய்ய, என் கால்கள் உனக்கான விடியல் பாதையை அமைக்கப் போகிறது. நிச்சயமாக தங்கமி, நான் தேடி எடுத்த பொக்கிஷம். நீ எந்த எதிரிகள் உன்னை வீழ்த்திவிட முடியும் சொல் பார்க்கலாம்? உன் தாயும் நானே, உன் தந்தையும் நானே. என் நாமத்தை முழுமனதோடு உச்சரித்துப்பார். முருகா என்று சொன்னாலே போதும், முன் வந்து நிற்பேன். முருகா 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 என்று சொல்லி பார்க்கலாம். உன் முன்னால் வந்து நிற்பேன் தங்கமே. எங்கே இருந்தாலும் உன் முன்னால் வந்து நிற்பேன். நான் தான் உனக்கு பாதுகாப்பு அரண்.
இன்ப துன்பத்தில் உன்னுடன் நிச்சயமாக இருப்பேன். உனக்கு வரும் புது செய்தி உன் வாழ்க்கையை அருமையாக மாற்றிவிடப் போகிறது. இப்போதுள்ள மன அழுத்தத்தை மட்டும் தூக்கி எறிந்து விடு. அது கெட்ட வியாதி, கொடிய நோய். உன் மனம் தெளிவடைய நான் சொல்வதை மட்டும் கேள். நான் உனக்கு அமைத்து கொடுக்கும் வாழ்க்கை இது. உனக்கே உனக்கான வாழ்வு. மகிழ்ச்சியான வெற்றியான நிகழ்வு உன் வீட்டில் நடக்கப் போகிறது. உன் குடும்பமே பார்த்து சந்தோஷப்படப் போகிறது. இதைத்தான் நீ எதிர்பார்த்து கொண்டிருந்தாய். இந்த திருச்செந்தூர் முருகனுக்கு தெரியும் அதிர்ஷ்ட வேலை தொட்டுள்ளாய். பின் எப்படி என் பிள்ளைக்கு அதிர்ஷ்டம் கிடைக்காமல் இருக்கும்? நல்லதையே நினைக்கும் என் பிள்ளைக்கு, நல்லதையே பேசும் என் பிள்ளைக்கு, நேர்மறை எண்ணத்தோடே இருக்கும் என் பிள்ளைக்கு நான் உதவாமல் எங்கு போய்விடுவேன்? முருகன் இருக்க பயமேன் என்று சொல்லிப்பார். கவலைகள் எல்லாம் பறந்து போய்விடும். உன்னை நோக்கி வெற்றிகள் வந்து கொண்டே இருக்கும். என் செல்வமே, சோம்பேறித்தனத்தை முதலில் தூக்கி எறிந்துவிட. அப்போதுதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். தங்கமே, நான் சொல்வதை கேட்டுக்கோ தங்கமே. ஒரு சில இடத்தில் சோம்பேறியாக இருந்து விடுகிறாய். சுறுசுறுப்பாக இரு. நிச்சயம் நீ நினைத்ததை நான் நடத்தி காண்பிப்பேன். உலகமே உன் வசப்பட்டு விடும் தங்கமே. நீ கடக்கும் பாதையில் இன்பத்தை அடைவதை விட துன்பத்தை அடைந்து பார். துன்பத்தை அடைந்து பார் தங்கமே. நிறைய பக்குவம் கிடைக்கும், நிறைய அனுபவம் கிடைக்கும். உன் வாழ்க்கையை புரிந்து கொண்டு நடந்துவிடு தங்கமே. எப்படியெல்லாம் உன்னை மாற்றிக்கொள்ள சொல்ல உள்ளேனோ அதே போல் மாற்றிக்கொள். எப்படியெல்லாம் நீ இருக்க வேண்டும் என்று சொல்லி உள்ளேனோ அதே போல் நடந்து கொள். உன்னை சுற்றி உள்ளவர்கள் நல்லவர்களா என ஆராய்ந்து அவர்களை பக்கத்தில் வச்சுக்கோ. சரியில்லையா நீ விலகிவிடு. அவர்களை விலக்கி வைக்க வேண்டாம், நீ விலகிவிடு. புரிந்து கொள்வார்கள். அப்போதுதான் நீ செய்யும் செயல் உன் தொழில் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். சோர்வாக இருக்கக்கூடாது. முருகனின் பிள்ளை சோர்வு இருக்கக்கூடாது. சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியோடு செயல்படும். அதிலும் பொறுமையோடு செய். அதிலும் எளிமையோடு செயல்படும். அவசர முடிவு மட்டும் எடுத்துவிடக்கூடாது. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இராமல் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து நிதானமாக முடிவெடு, செயல்படு. தோல்வி என்பது நிச்சயமாக வரவே வராது. நம்பிக்கையோடு இரு, உற்சாகத்தோடு இரு. உன் வாழ்க்கையில் வந்துள்ள அதிர்ஷ்டத்தை தக்க வச்சுக்கோ. தவற விட்டு விடாதே. எல்லாம் நல்ல செய்திகள் உன் காதில் வந்து கொண்டே இருக்கும். அதிர்ஷ்ட வேலை தொட்டுள்ளாய். அதிர்ஷ்டம் உன் வீட்டில் நடக்கப் போகிறது. உனக்கு கிடைக்கப் போகிறது. நீ பெறப்போகிறாய். இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. முருகன் சொன்னால் சொன்னது சொன்னபடி நிச்சயமாக நடக்கும். ஓம் முருகா போற்றி போற்றி.